ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அழைப்பின் பேரில் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முய்சு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். எதிர்வரும் 2026 மே 4 மற்றும் 5ஆம் தேதி வரை குறித்த விஜயம் மேற்கொள்ளப்படும் என்று வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஈடுபாட்டை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைத்தெழுதப்பட்டுள்ளன. மாலைத்தீவு ஜனாதிபதியுடன் அந்நாட்டின் முதல் பெண்மணி சஜிதா முகமது, வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவையின் சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த விஜயத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை வரலாற்றில் ஆறாத வடுவை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடந்து 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் அதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் யார் என்பது குறித்த மர்மம் இன்னும் விலகவில்லை. இந்த தாக்குதல்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை ஆகியோருக்கு இடையிலான தொடர்பு குறித்து எழுந்துள்ள அதிரடி தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரியான சக்ரான் ஷஹாமியின் சகோதரர் ஷெய்னி மௌலாவி மற்றும் மில்கான் ஆகியோரை பிள்ளையான் தான் இருந்த சிறை அறைக்கு அழைத்து ரகசியமாக பேசியுள்ளதாகவும் ஒரு சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புகள் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கான முந்தைய திட்டமிட்டல்களுடன் தொடர்புடையவை என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னா நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுமாறு அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கட்சியின் செயற்குழு மற்றும் மேலாண்மை குழு பதவிகளில் இருந்து எரான் விக்ரமரத்னவின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தற்போது அவரை கட்சியில் இருந்தும் முழுமையாக வெளியேற்றுமாறும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் விளையாட்டுத்துறை சார்ந்த நிர்வாக அமைப்புகளில் பதவிகளை வகிக்க கூடாது என்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை முடிவுக்கு இணங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பில் நிர்வாக மற்றும் கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு இடைக்கால குழுவல்ல என்றும் புதிய தேர்தல் நடத்தப்படும் வரை நீண்டகால மாற்றங்களை முன்னெடுக்கும் ஒரு சுயாதீன குழுவாக செயற்படும் என்றும் அமைச்சர் தற்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி இலங்கையின் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் மாதத்தில் கணிசமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி 2026 மார்ச் மாதத்தில் 2.2% காணப்பட்ட பணவீக்கம் 2026 ஏப்ரலில் 5.4% உயர்வடைந்துள்ளது. அத்துடன் கடந்த மார்ச் மாதத்தில் 0.7% பதிவாகியிருந்த உணவு பணவீக்கமானது ஏப்ரல் மாதத்தில் 2.8% அதிகரித்துள்ளது. இது தவிர உணவில்லா பணவீக்கமானது கடந்த மார்ச் மாதத்தில் 2.9% பதிவாகியிருந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 6.8% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் பொருட்களின் கேள்வி அதிகரித்தமை மற்றும் ஏனைய பொருளாதார காரணிகளே இந்த அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்குமாறு தேசிய அமைப்புகள் செயற்பாட்டு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அரசாங்கம் 15 மில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு திரைச்சேரி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத், அரசாங்கத்தின் இந்த மானியம் காரணமாக மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலும் 95% நுகர்வோருக்கு கட்டண உயர்வு அவசியம் இல்லை. அத்துடன் வருடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை 18% அதிகரிப்பதற்கான புதிய யோசனை ஒன்றை தேசிய அமைப்புகள் செயற்பாட்டு தனியார் நிறுவனம் நேற்று முன்தினம் சமர்ப்பித்து இருந்தது. கடந்த 6ஆம் தேதி இதே நிறுவனம் 2ஆம் காலாண்டிற்காக 15% கட்டண உயர்வை கோரியிருந்தது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக 2ஆம் காலாண்டில் நிலவிய 31 மில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறை தற்போது 38 மில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் திரைச்சேரியின் நிதி தலையீடு காரணமாக பெரும்பாலான மின் நுகர்வோர் இந்த பாரிய கட்டண அதிகரிப்பில் இருந்து பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிகமாக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கான தற்காலிக வீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தற்காலிக வீடுகளை மே மாத இறுதிக்குள் கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகையில் திரைச்சேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைச்சேரி செயலாளர் ஹர்ஷனா சூரிய பெரும பொதுநிதி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷடி சில்வாவிடம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து தகவல் அளிப்பதற்காக இன்று பொது நிதி குழுவின் முன்னிலை ஆகுமாறு திரைச்சேரியின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் திரைச்சேரி செயலாளர் ஹர்ஷனா சூரிய பெரும பொதுநிதி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷனா டி சில்வாவுக்கு தாம் இன்று குழுவின் முன்னிலையாக மாற முடியாது என்று கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் அறிக்கை வெளியிட விரும்பாததால் தாம் பொது நிதி மீதான குழுவின் முன்பாக ஆஜராக போவதில்லை என்று ஹர்ஷனா சூரிய பெரும சம்பந்தப்பட்ட கடிதத்தில் மேலும் தெரிவித்திருந்தார். பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் வணக்கத்துக்குரிய கலாகுட அஜய் ஞானசேர தேரருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மதத்துக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் இன்று இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து அவரை பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக சர்வதேச கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் ஏனைய நாடுகளின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் மற்றும் பென்டகன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் கடற்படை சுதந்திர கட்டமைப்பு எனும் திட்டத்தை ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ அங்கீகரித்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் முக்கியமான கடல்சார் உள்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான முதற்படியாக இந்த திட்டம் அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ராஜாங்க திணைக்களம் நட்பு நாடுகளுக்கும் கப்பல் போக்குவரத்து துறைக்கும் இடையிலான ராஜதந்திர மையமாக செயல்படும் அதேவேளை புளோரிடாவில் உள்ள செட்கோம் தலைமையகம் கப்பல் போக்குவரத்தை நிகழ்நேரத்தில் ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளை தவிர்த்து ஏனைய நட்பு நாடுகளுக்கு மே 1ஆம் தேதிக்குள் இது தொடர்பான முன்மொழிவை வழங்குமாறு அமெரிக்கா தூதரகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈரான் குறித்த நீரிணையை முடக்கியதால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டம் ஈரானுக்கு எதிரான ஜனாதிபதி டிரம்பின் நேரடி அழுத்த பிரச்சாரங்களில் இருந்து வேறுபட்டது என அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஜூன் 2022க்கு பிறகு முதன்முறையாக ஒரு பீப்பாய் $120 தாண்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான துறைமுக முற்றுகை பல மாதங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்று எச்சரித்ததை அடுத்து இந்த விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஹோர்முஸ் நீர் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது நீண்ட கால மோதல்கள் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த அரசியல் பதற்றங்கள் காரணமாக எண்ணெய் விலையில் ஏற்பட்டிருக்கும் திடீர் உயர்வு உலக நாடுகளின் பொருளாதாரங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.